திணையரிசி பாயாசம் நீங்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்க போய் உடனே 3வது நாள் கோயில்ல முருகன் திருவிழா வந்துச்சு. அங்க போய் 2 கிலோ திணையரிசி மாவு போட்டு பாயாசம் சூப்பரா இருந்துச்சு. இங்க போய் பயிற்சியில நீங்க கத்துக்கிட்டீங்களான்னு சொல்லி பாராட்டினாங்க. பாயாசம் காய்ச்சி அங்க வந்து கத்துக்கிட்ட 3ஆம் நாளே 3வது நாள் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. நீங்க கத்துக்கிட்டு சொல்லி கொடுத்த டீச்சரோட ஒரு இதுவும் நிலைச்சிருச்சு. இப்ப உங்களுடைய இதுவும் ப்ராடக்ட் நேமும் இப்பவே பிரிண்ட் ஆயிடுச்சு. 300 விசேஷ காலங்கள்ல ஒரு ஸ்டால் போடுங்க.